ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை அறுசுவை சமையல். இன்றைக்கி மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, எல்லாத்தையும் வாசனை வர வர நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியமாகவே அரைங்க. இப்போ ஆற வச்சாச்சு, இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். சோம்பு பொன்னிறமாகட்டும். ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன், அதை நல்லா வதக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடி, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டுக்கோங்க. வீட்டிலே செஞ்ச கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதையும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கறியை வேக வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு 5 விசில் அடிக்க விடுங்க. 5 விசில் அடித்தோடனே அடுப்பு சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக விடலாம் கறியை. ஸ்டீம் அடங்கவும் இப்போ குக்கரை திறந்து பாருங்கள், நல்லா கறி வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணியை வற்ற வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் கலந்து நல்லா முட்டையை அடிச்சு விட்டுக்கலாம். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கரண்டி மாவு எடுத்து அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மாவு கொஞ்சம் வெந்த உடனே முட்டையை அடித்து வச்ச முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடியான மட்டன் கறியை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். மூடி வச்சுருங்க, வேகட்டும். இப்போ திருப்பி போடாமல் அப்படியே எடுத்து பரிமாறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து நான் போகிற வீடியோ உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ வியூவர்ஸ்.